நாரினி கங்கதரா ஐயா நதிகுடைய கங்கதரா நாரினி கங்கதரா இந்த அடர்ந்த கதவினை திறக்கவே செய்வார். தவிக்கும் போது மக்கள் பசியாலே அண்ணனையே மணந்தவர் சுகம் தந்தவர் பேர் துறந்தவனி குப்பு தொட்டி குப்பு தொட்டியப்பா துண்ணது இல்லாம கீழவா பாப்பா இல்ல பண்ணியா மேலவா மேலவா தேவியாடி தாடி எதுக்கு வந்த 12 வருடம் என்னுடைய நாடு பஞ்சர் ஆகிவிட்டது. இல்ல நைட்டு ஃபுல்லா கட்டுவாங்களா கோமல சம்மா
போட போட ஏய் யாருக்கு வந்த எதுக்கு வந்த நீ 12 வருடமாக என்னுடைய நாடு பஞ்சமாகிவிட்டது. என்னுடைய நாட்டில் யாரும் வாழவில்லை. நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு விளக்கஞ்சிக்கு கூழ் சாப்பிட்டு போயிடுறேன். என்ன சென்னை உங்களுக்கு? அத்தைக்கு வலிக்குமா? அத்தைக்கு வலிக்குமா? ஆத்தாள் வலிக்குமா? அது 7 பிள்ளை பெத்த நாய போடி. 7 பிள்ளை பெத்த நாய போடி. நாய போடி. எனக்கு சொன்னது சொல்லிட்டு யார நிற்கிறாங்க? நான் கெட்டு வந்தா எங்க நிப்பது? என் தாய் விடத்தான் அண்ணி நான் தேடி வருவேன். அண்ணி சொந்தம் என்று நம்பி வந்தோம் சொந்தார் மக்கள் பசியா. எனக்கு சொந்தம் சொல்லிட்டு ரொம்ப சொந்தண்டி. என்ன சொந்தம் போடி. என்ன சொந்தம் போடி. அண்ணன் கிடையாது உனக்கு என்ன சொந்தம் போடி. அத்தை காத்து எந்த பக்கம் போகுது? காத்து எந்த பக்கம் போகுது? என்னடா இதெல்லாம்? சொல்லி விடுறியே அன்னைக்கு தெரியலையா? நம்ம இவ்வளோ சீர்வரிசை வாங்கி போயிட்டா அண்ணன் இருப்பானோ? ஆமா உன் கல்யாணத்துக்கு நான் கொடுக்கல. ஏன்டி பொண்ண அண்டாவில் ஒருத்தி குண்டாவில் ஒருத்தி எல்லாம் கொடுத்தேன் அடி. அண்ணாவில் ஓரட்டு உண்ணாவில் ஓரட்டு எல்லாம் கொடுத்தேன் அடி. அது எங்கடி? எல்லாம் விட்டு சென்ற நன்றி எது ஒன்றுமே இல்லை. வந்த
கல்யாணத்தை செஞ்ச எல்லாத்தையும் தின்று சொல்றியே உனக்கு என்ன செய்யல அண்டாவில ஓரட்டு முண்டாவில ஓரட்டு யானை மேல முதிர் மேல ஏற்றி கொண்டு அமிச்சானே போட்டேன் ஓடு வராத ஜாண்டியா அப்படியே நீ வேலைக்கு போகாத உன் வீட்டுக்காரன் நீ மக்கள் கூட 7 தரமும் சொல்லலாமேடிய என்ன பண்ணீங்க அனைத்து நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டோன்னு நாட்டு மக்களுக்கு கூட வந்து கருது நம்ம என் பிள்ளைகளை மூ பிள்ளைங்களா நான் 10 மாதம் வந்து பெற்று எப்படி பெற்ற பொண்ணு எப்படி பெற்றுங்களா எத்தனை வருஷத்துல பார்த்தா வரலாமா எங்க வரும் பொலிவுட் விட்டு வச்சுக்கிறாங்க அப்ப துணி கொடுத்து இது தாண்டி அம்மா இதை பார்த்தா போடுவாங்க பார்த்தா அண்ணி என் குழந்தைகளை அப்படி பேசாதீங்க அண்ணி குழந்தைகளை அந்த பொட்டை உதையணும் அந்த பொட்டை சரியாதான் இவங்க வந்திருப்பாளா நான் எல்லா கேட்டும் எடுத்து போட்டுனேன் எப்படி வந்த அவன் திறந்தானா நீ தண்ணி ரொம்ப சமைச்சு வச்சு நீ தான் சமைச்சு முட்டி போட்டு சமைச்சு வச்சுக்குமா திருட்டு முண்டை அன்னைக்கு தங்கத்தை ஊசி வாங்கி போவியா இப்ப கூட உனக்கு கெட்டு போகலே கிளம்பி போயினே என்ன இப்படி சொன்னாங்க எப்படி அண்ணி அண்ணி என் பிள்ளைகள்லாம் ஒருவேளை கஞ்சிக்கு கூழுக்கும் பசியும் பத்திரமா இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு ஒருவேளை கஞ்ச கூழ இருந்தா ஊத்துங்க என் பிள்ளைங்க சாப்பிட்டு பசி ஆன பிறகு இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன் அண்ணி பசி கை கூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன் அண்ணி நான் பேசிட்டு வரேன் என்ன உன நான் கருத்து சொல்லு என்ன கருத்து நான் சொல்லு குத்திரம் பண்ற இல்ல இவ தருவாளா ஊசி தங்கத்துல இவ தருவாளா பேசுற தகவல் தருங்க கஷ்டா ஏய் மூடி வாங்க அடி திருட்டு முண்டை மூட வாங்க அவ திருட்டு முண்டை இல்லம்மா திருட்டு தரமா மாப்பிள்ளைய மாய்க்கு தாடி கட்டின பாரு யாரு நான் ஓடியா ஓடியா ஓடியான்னு ராஜா அம்மா கிரௌண்ட் காலே இருக்குதே நீ ஓடியா 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 இவளுக்கு சோறு படம் வச்சா கூட அவனை எனக்கு தீக்கிடுவானா ஆமா அவன் என்ன பையன் அவன் சொல்லி பாப்போம் அனைத்துமே அம்மா கேட்கிறா உனக்கு அவளுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது அவளுக்கு பேச்சு கிடையாது நான் தெரிஞ்சுட்டு வரேன் அவனை கெடுத்தலும் உட்காரு கெடுத்துரும் நானும் அம்மா கட்டு நொந்தாலும் தாய் வீடு வரக்கூடாதுன்னு வாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்க இருவருங்க கட்டிய கணவன் நொஞ்சி முடமாக இருந்தாலும் அவனுடன் இருந்தே இறந்து விட வேண்டும் சொந்தம்னு சொல்லி தாய் வீடு வரக்கூடாதும்மா பார்த்தாயா உடன் பிறந்த அண்ணன் வீட்டிலே இல்லை அம்மாவாக இருந்து பார்க்கக்கூடிய அண்ணி ஒருவேளை சாப்பாடு போட்டு உங்களை காப்பாத்தினி இந்த வீட்டுல பிறந்த பொண்ணுக்கு பெற்பட்ட நிலைமை நடக்கணுமா நீ கண்கலங்கனா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கண்கலங்குவாங்க அதனால அம்மா 7 மக்களை எடுத்துக்கணும் யார் வீட்டுக்கு வாமா ஐயா உன் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறோம் உன்னை எப்படிலாம் வளர்த்திருப்பாரு நாங்க வாழ்வதற்காக பொண்ணும் பொருளையும் வாரி கொடுத்திருக்கிறார் பசியோடு வந்திருக்கிற 7 குழந்தை எடுத்துக்கிற யார் வீட்டுக்கு வா
இந்த பாவி என்னால முடிஞ்ச கஞ்சியோ கூழ கொடுத்து உன்னை காப்பாத்துறம்மா. ஒருவேளை கஞ்சி மட்டும் இந்த பாவி நான் ஊற்றி உங்களை காப்பாத்துறம்மா. உங்களுக்கு இருக்கும் கூட அந்த பாவிக்கு கிடைக்காது. அவளுக்கு இருக்காது. அவன் யாரு ஐயா? என்னுடைய அண்ணனுடைய மனைவி, என்னுடைய அண்ணி, என் தாய்க்கு சமமானவர். நான் கெட்டு நன்று என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்தேன். என் அண்ணன் யார்? இந்த நாட்டிற்கே படியெழுப்பவர். இந்த நாட்டு மக்களுக்கு அனைவருக்கு பசி என்று வருபவருக்கு வாரி வாரி கொடுக்கும் தாராள பிரபு. ஒரே ஒரு தங்கச்சி கெட்டு வந்து வந்தா தங்கச்சிக்கு ஒருவேளை கஞ்ச கூழ ஊத்தலன்னு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என் அண்ணனை பார்த்து இழிவாக பேசக்கூடாது. அந்த இழிவான சொல் என்னுடைய அண்ணனுக்கு வேண்டாம் ஐயா. நல்லதோ கெட்டதோ தாய் வீடோடு நான் எடுத்துக் கொள்கின்றேன். அம்மா, இப்பேற்பட்ட மனப்பக்குவம் யாருக்கு வரும்? ஒரு ஊர்ல அண்ணன் வீடு இருக்கும் பொழுது அடுத்தவர் வீட்டை சாப்பிட்டா அண்ணன் குடும்பம் பண்ணானோ கூட பிறந்த பாவி யார் வீட்டிலயோ சாப்பிட்றாளே மனக்கணங்குவா. என் அண்ணனுக்கு இழிவு சொல்ல வரக்கூடாதுன்னு பாக்குறியம்மா. உங்க நல்ல மனதுக்காய் இப்பேற்பட்ட நிலைமை நடக்கணும். கேட்டு கிடைச்சா இது பொண்ணா? நீ பொண்ணா? நீ போற பஸ் கவுருமோ? உன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ? உன் வாயு உள்ள தை 3ஆம் தேதி என் புது நின்றுமோ? அது வேற ஒரு இது வந்தா நான் என்னன்றேன்னா, உன் அண்ணனை சாவடிச்சானா அவளை பழி வாங்குற. ஆமா, அவளை விடு. சொல்லிட்டு வந்தியா அவள? என்ன படம் போட்டு காட்டுறாங்க உன் லட்சத்தை கண்டு. எதை கண்டு நீ ஆடுற இது மாதிரியா? இந்த சப்பிய கண்டு தான் ஆடிக்கிறேன். வேற என்ன சப்பவா? வாடா இப்போ வா. அதனால அவளை விடு. வாழ்ந்துட்டா 7 குழந்தைகளை பத்துட்டா. செத்தால சாகட்டும். வாழ வேண்டிய குழந்தைகமா இந்த 7 குழந்தைகளும். அந்த குழந்தைகளை பசியாரணும். அதனால உன்னால முடிஞ்சது. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? அவத்தான் குடும்பம் செஞ்சா இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு. உன் மனசை மாத்துமா? இந்த ஜாகிரத்தை மாத்திட்டு வேற ஜாகிரத்தை போடுமான மாறிடும். ஜாகிரத்துல தான் இருக்குது. பாருவா அது பாலாச்சு கொடுங்க. ஐயோ அப்பா, கொஞ்ச நாள் பத்தாப்பா நான் குட்டேன். வாடா சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை. இருந்தாலும் குழந்தைங்கடா இத்த பார்த்தாலும் பாவம் வரல. பல்லு மோடி பல்லாலே கச்சிரும். வீட்டுல தூங்கினா கூட மாதிரியே தூங்குறான். அதனால இல்ல சட்டை பண்ணி நான் வரலாம் கூட தப்பி தப்பியாச்சு குடிக்கிறே பால் இல்ல நம்ம இனம் தானே. இது இன்னும் பேச்சு பேசிட்டேன். போன 2 வருஷம் போய் பாத்துருந்தேன் பொன்னி கம்பல்ல. இது என்ன சாப்பிட்டு இன்னைக்கு நானே இன்னைக்கு சாப்பிட்டு நீ பாக்க ஆடு வாங்க.